அண்மை செய்தி மதிமுக எம்எல்ஏவுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. திருமலை குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீடு செய்ய 2 மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவரை தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. மதிமுக எம்எல்ஏவுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் தென்காசி மாவட்ட வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருக்கக்கூடிய மருத்துவர் சதன் திருமலைக்குமார் கடந்த 2016ஆம் ஆண்டு தன்னுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக சென்னை ராயப்பேட்டையில் சேர்ந்த நியூ லிங்க் ஓவர்சீஸ் நிதி நிறுவனத்தில் 1 கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார். இதற்காக 50 லட்சம் ரூபாய் தொகை கொண்ட 2 காசோலையை சதன் திருமலைக்குமார் வழங்கியிருக்கிறார். கடன் தொகைக்கு வழங்கிய அந்த காசோலை வங்கியில் செலுத்திய போது சதன் திருமலைக்குமார் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்று திரும்பியிருக்கிறது. இதையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு சதன் திருமலைக்குமாருக்கு எதிராக காசோலை மோசடி வழக்கை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நியூ லிங்க் ஓவர்சீஸ் நிதி நிறுவனம் சார்பில் அதன் இயக்குநர் தாக்கல் செய்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் பின்னர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு பின்னர் சிறப்பு நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற நீதிபதி சுந்தரபாண்டியன் காசோலை மோசடி வழக்கில் சதன் திருமலைக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாகவும் தீர்ப்பளித்திருக்கிறார். மேலும் 1 கோடி ரூபாய் பணத்தை 2 மாதங்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக 2 மாதங்கள் இந்த தண்டனையை கால அவகாசம் வழங்கி அதுவரை தண்டனை நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.